நிகழ்ச்சியில் அடுத்தொரு வித்தியாசமான விசித்திரமான நிகழ்ச்சி மாணவ செல்வங்கள் தருகின்ற ஒலி ஒளி நிகழ்ச்சி இப்போது உங்களை மகிழ்விக்க போகிறது. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்கள் ஏ குழு மற்றும் பி குழுவினர். இந்த நிகழ்ச்சியிலே எந்த குழு வெற்றி பெறப் போகிறது என்பதை நாங்கள் அறிந்துவிடப் போகிறோம். எலிஃபென்ட், யானை என்பது சரியான விடை. சத்தமா கைதட்டலாம் ஒவ்வொரு விடைக்கு பிறகும். ஏ அணியிலிருந்து முதலாவது கேள்விக்கு முதலாவது விடை வந்துவிட்டது. இப்போது பி அணியிலிருந்து முதலாவது போட்டியாளர் பி அணியின் முதலாவது கேள்வி. அந்த ஒலியை எழுப்ப போகிறோம். ஐ அஃபியா சாரா. ஒலி வாங்கி எடுங்க, மைக் எடுங்க, எழுமில்லுங்க, முன்னுக்கு பாருங்க. ரைட்ஸ், மிஸ்காத் ரெடி. சரி, திரும்ப போடுங்க. அஃபியா, சாரா குட்டி, இது என்ன சத்தம்? என்ன சத்தம்? என்ன சத்தம்? இதில் யாருக்காவது தெரியுமா அது என்ன சத்தம்ண்டு? அதே அணியிலிருந்து நம்மட எம்ஆர் உமைர் அப்துல்லா ஓம் என்று சொல்லிட்டார். என்ன சொல்றார் ரெண்டு பாபம்? எழுமுங்க, 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 முன்னுக்கு பாருங்க. இப்போ சொல்லுங்க. மைக் ஒன் பண்ண சத்தம் கேட்டுச்சா? அது சரி, மைக் இல்லாமலே சத்தம். திரும்ப சொல்லுங்க சத்தமா. பீகாக் என்பது சரியான விடை. மயில். அது அதே அணியிலிருந்து அந்த போட்டிக்கான சரியான விடையினை சொல்லியிருக்கிறார். இப்போது ஏ அணிக்கு மீண்டும் சந்தர்ப்பம் விடப்படுகிறது. ஏ அணியின் இரண்டாவது போட்டியாளர் எம் ஹம்தி. ஹம்தி எழுமுங்க, மைக்க எடுத்து வச்சுட்டுங்க. சரி, மிஸ்காத் ரெடி. இந்த ஒலி எந்த மிருகத்தினுடைய ஒலி? தொங்கி என்பது சரியான விடை. உண்மையிலே நானும் நினைச்சேன், எனக்கே டவுட் என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி. சரி, சரியாக சொல்லியிருக்கின்றனர். இப்போது பி அணியினுடைய இரண்டாவது போட்டியாளர் எம் ஆர் உமைர் அப்துல்லா அவருக்கான ஒலி எழுப்பப்பட இருக்கின்றது. எடுங்க மைக்க, மிஸ்காத். கேட்கல. சரி, பரவாயில்ல. அந்த கோட் என்றது வந்து சத்தமா சொல்லியிருந்தது, எனக்கே கேட்கல. ரைட், ஓகே. ஆடு என்பது சரியான விடை. சத்தமா கை தட்டுங்க. ஏ அணியில் இருந்து மூன்றாவது போட்டியாளர் பி அதியா. அதியா, மைக் எடுங்க, முன்னுக்கு பாருங்க. மிஸ்காத் சவுண்டை போடுங்க. இது என்ன சத்தம் அதியா? அதியா முன்னுக்கு பார்த்து சொல்லுங்க, என்ன சத்தம் இது? எந்த மிருகத்திற சத்தம்? சரி, அதே அணியிலிருந்து யாராவது தெரியுமா உங்களுக்கு என்ன சத்தம்? கொடுங்க, நம்மட இமால் மிஷாரி, சாரி இமாதுல் மிஷாரிட்ட கொடுங்க. சொல்லுங்க மிஷாரி. ஹார்ஸ், குதிரை என்பது சரியான விடை. இப்போது அழகாக பதில் வந்து விட்டது. இப்போது பி அணியினுடைய மூன்றாவது போட்டியாளர் எம் எஸ் ஐமன். ஐமன், மைக் எடுங்க. ஐமன் நீங்களா? எம் எஸ் ஐமன். சரி, சத்தத்தை போட்டுடுங்க மிஸ்காத். லயன் என்பது சரியான விடை. சிங்கம். சிங்கம் கர்ச்சிக்கும் போது குழந்தைகள் பயம் பெறும், ஆனால் அந்த குழந்தை லயன் என்று சரியான விடையினை எம் எச் இமாத் ஐமன் சொல்லி இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து ஏ அணியினுடைய இறுதி போட்டியாளர் எம் ஐ அகாயிஸ் அவருக்கான தொடர் இப்போது ஒலியோடு எழுப்பப்படவிருக்கிறது. அகாயிஸ் எழுமுங்க, எழுமி நில்லுங்க, முன்னுக்கு பாருங்க. மிஸ்காத் சவுண்ட். சரி சரி, போ. என்ன சத்தம்? கோழி குஞ்சு. சிக்கன், கோழி குஞ்சு. அழகா வீட்டில் இருக்கு அவங்களோட வீட்டில். வாய்ச்சோகு. உண்மையிலே இந்த கோழி குஞ்சு சத்தம் கேட்டாலே அவர் அழகா சொல்லி இருக்கிறார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதனை தொடர்ந்து பி அணியினுடைய எம் எஸ் ஐமன். ஐமன் ரைட்ஸ்.
ஐமன் நீங்கள் எழுமி நில்லுங்க. ரைட், ஓகே. முன்னுக்கு பாருங்க. மிஸ்காத் சவுண்டை போடுங்க. இது என்ன சத்தம்? தவளை. ஃப்ராக் என்னென்று சொன்னா அந்த மழைக்காலம் வந்துட்டு தானே, அது ரியலா கத்துது நினைச்சிட்டு சொல்லி இருக்கிறார். சரி, சத்தமா முதலாவது சுற்றுக்கு ஒரு கைதட்டல் போடுவோமா? ரைட், அழகான முறையில் இந்த முதலாவது சுற்றை சிறப்பாக நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் இந்த குழந்தைகள். இப்போது இரண்டாவது சுற்றுக்கு உங்களை அழைத்து செல்ல போகிறோம். இரண்டாவது சுற்று காட்சிப்படுத்தல். நாங்கள் ஒவ்வொரு விலங்குகள் பறவைகளை காட்சிப்படுத்துவோம், அதனுடைய அசைவுகளை அவங்க சொல்ல போறாங்க. ரைட், இப்போது அந்த நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்க போகிறோம். சரி, இரண்டாவது சுற்று காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது. இந்த திரையிலே காட்சிப்படுத்துகின்ற பறவைகள், மிருகங்கள், அதனுடைய படத்தை இனங்கண்டு அது என்ன படம், என்ன மிருகம், என்ன பறவை என்பதை சொல்ல வேண்டும். இப்போது இரண்டாவது சுற்றில் பி குழுவில் இருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியினை போட்டியினை ஆரம்பிக்க போகிறோம். பி குழுவில் இருந்து நாங்கள் இந்த போட்டியினை ஆரம்பித்து வைப்பதற்காக நாங்கள் அழைத்து கொள்ள போவது அஃபியா சாரா. இதோ அஃபியா சாரா அந்த டிஸ்பிளேல இருக்கிறத பாருங்க. ரைட், இது என்ன? திரும்ப மெதுவா சொல்லுங்க. க்ரோ. அவங்க சொன்ன க்ரோ வேற, ஆனால் அதே க்ரோ தான் உங்களுக்கு சத்தமாக விளங்க. க்ரோன்னு கேட்டுச்சுன்னு சொன்னால் நீங்கள் கைதட்டலாம் தானே, அப்போ உங்களுக்கு விவரமாக கேட்டுச்சா? மழலைகள் அப்படித்தான் சொல்லும்போது வித்தியாசமாக இருக்கும். பி அணியினுடைய முதலாவது போட்டியாளர் அந்த உருவத்தை சரியாக இனம் கண்டு விடையை சொல்லியிருக்கின்றார். வாழ்த்துக்கள். இப்போது இரண்டாவதாக ஏ அணியிலிருந்து முதலாவது போட்டியாளர் இமாதுல் மிஷாரி, அவருக்கான காட்சி. சரியா? சரிதானே? அவுல் என்பது பிள்ளை அல்லே இல்லை, நீங்கள் கை சத்தமாக தட்டினீங்கன்னா சரி, தட்டலைன்னு சொன்னால் பிள்ளைன்னு தான் நான் ஏற்றுக்கொள்வேன். சரி, சத்தமாக கை தட்டுங்க. சரியான விடை. பி ஏ அணியினுடைய முதலாவது போட்டியாளரும் சரியாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் கைதட்ட சொல்ல மாட்டேன், சரி என்று சொன்னால் நீங்களே கைதட்டிடுங்க. ரைட், ஓகே. இப்போது பி அணியில் இருந்து இரண்டாவது போட்டியாளர் MR உமைர் அப்துல்லா. அந்த காட்சியை பாருங்க. காட்சி எங்க? சொல்லுங்க, இது என்ன பறவை? தெரியலையா? சரி, அப்போ அதே அணியிலிருந்து யார்ட்டையாவது கேட்போம். தாங்க மைக்க தாங்க. ரைட், ஓகே. நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம், அது என்ன பறவைன்னு பார்த்து சொல்லுங்கள். அந்த டிஸ்பிளேல இருக்கு பாருங்க, அந்த இருக்கு. என்ன பறவை? பீகாக் என்பது சரியான விடை. அதே அணியிலிருந்து அழகான முறையிலே சொல்லியிருக்கிறார் MH இமாத் ஐமன், சிறப்பாக சொல்லியிருக்கிறார். இப்போது ஏ குழுவில் இருந்து இரண்டாவது போட்டியாளர் M ஹம்தி. மைக்கெடுங்க ஹம்தி. ரைட், ஹம்திக்கான காட்சி இதோ. இது என்ன பறவை? முன்னுக்கு பார்த்து சொல்லுங்க, முன்னுக்கு பார்த்து சொல்லுங்க. என்ன பறவை? சரி, அதே அணியிலிருந்து யாருக்காவது தெரியுமா அது என்ன பறவைன்னு? தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். அது என்ன பறவைன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன பறவை? இல்லை, அது என்ன பறவை தெரியுமா? இல்லை. இதில் இருக்கிற யாராவது தெரியுமா அது என்ன பறவைன்ட்டு? சரி, அங்கே பார்த்துட்டு முன்னுக்கு பார்த்து சொல்லுங்க பாப்போம். சத்தமாக சொல்லுங்க பாப்போம்.
வாத்து. சத்தமா கைதட்டுங்க. வாத்து என்பதை சிறப்பாக சொல்லி அந்த விடைக்கு சரி கொடுத்திருக்கின்ற போதும் பி குழுவில் மூன்றாவது போட்டியாளர் MS ஐமன். ஐமன் இந்தாங்க, அங்க பாருங்க. ஐமனுக்கான காட்சியை போடுங்க. இது என்ன பறவை? பேரட் என்பது சரியான விடை. கிளி. கிளியை அழகாக சொல்லி முடித்திருக்கிறார். இப்போது ஏ குழுவின் மூன்றாவது போட்டியாளர் அத்யா. அத்யா மைக் எங்க? ரைட், இந்தாங்க அத்யா. அங்கே பாருங்க டிஸ்பிளேல அத்யாக்கான காட்சியை போடுங்க. இது என்ன பறவை? போடுறவருக்கே தெரியல. மாத்துங்க மற்ற பறவை. இது என்ன பறவைன்னு சொல்லுங்க பாப்போம். டிஸ்பிளேல அங்கே பாருங்க, டிஸ்பிளே பாருங்க அத்யா, அங்கே பாருங்க. அது என்ன பறவை சொல்லுங்க அப்போ, சத்தமா சொல்லுங்க. புறா என்பது சரியான விடை. சரியாக சொல்லிருக்காங்க அத்யா. இப்போ அடுத்து MH இமாத் ஐமன். ஐமன் குட்டி எடுங்க இதை. இந்தாங்க, இமாத் ஐமன் தானே? சரி, அங்கே பாருங்க டிஸ்பிளே. அது என்ன பறவை? ஐமன். சொல்லுங்க ஐமன், என்ன பறவை அது? அது பாருங்களேன், விளங்கலையா உங்களுக்கு? இங்கே வாங்க, ஓடி வாங்க. சரி, அப்படியே போங்க. அது என்ன பறவைன்னு பாருங்க, சொல்லுங்க சத்தமா. முன்னுக்கு பார்த்து சொல்லுங்க. தெரியலையா? சரி, இதில் யாருக்காவது தெரியுமா அது என்ன பறவைன்னு சொல்லி? திரும்ப நீங்களும் சொன்னா சரியா? சொல்லுங்க பாப்போம். பாருங்க, பார்த்து சொல்லுங்க. திரும்பவும் பார்த்து. சரி, அது திரும்ப கிரைக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியான விடை. மீண்டும் ஏ குழுவில் மூன்றாவது போட்டியாளர் அக்கா இஸ் இப்போது உங்களுக்காக அவருக்கான காட்சி என்ன? காட்சிப்படுத்தப்படக்கூடிய காட்சியாளர்கள் நீங்கள் உடனுக்குடன் வேகமாக போட்டால் மாத்திரமே தான் நிகழ்ச்சியை வேகமாக முடித்துக் கொள்ளலாம். வருது இல்லையா? சரி, இது என்ன பறவை? சரி, உங்களுக்கு தெரியலையா? இதில் யாருக்கா தெரியுமா அது என்னன்னு சொல்லி? அது என்ன பறவை? என்ன பறவை? சரி, இதில் யாருக்கா தெரியுமா அது என்ன பறவைன்ட்டு? தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் இருங்க, அவனோட ஐமன் சொல்ல போறேன். மரம் கொத்தி என்பது சரியான விடை. நான் நினைச்சேன் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அழகா கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, நீங்க எல்லாரும் சேர்ந்து சத்தமாக கை தட்டுமா? 2 சுற்றுகளும் சிறப்பாக நிறைவடைந்திருக்கிறது. இந்த மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை கூறி அடுத்த நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்ல போகின்றோம்.